ஹாய் குட்டீஸ், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? சிறைப்பட்டு போன லோத்துவையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் ஆபிரகாம் அவனுடைய வீட்டு வேலைக்காரர்கள் 318 பேரை கூட்டிகிட்டு போய் அந்த ராஜாக்களோடு சண்டை போட்டு அவர்களை திருப்பி கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஆனால் லோத்து திரும்பவும் எங்கே போயிட்டாரு? சோதோமுக்கே போயிட்டாரு. பாத்தியா, இடம் நல்லா இருந்துச்சு, ஆனால் மக்கள் சரி கிடையாது. ஆனால் அந்த இடத்த தான் செலக்ட் பண்ணாரு. சிறைப்பட்டு போய் திரும்ப ஆபிரகாம் விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் கூட திரும்பவும் எங்கே தான் போனாரு? சோதோமுக்கு தான் போனாரு. ஆனால் ஆபிரகாம் பாரு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் கானான் தேசத்திலே இருந்தாரு. சரி, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? இப்போ ஆபிரகாம் கானான் தேசத்துல இருந்த பொழுது அவர் கொஞ்சம் சோகமாவே இருந்தாரு. ஏன்னு சொன்னா, அவருக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. அவருடைய மனைவி சாராய்க்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இவருக்கும் வயசாயிடுச்சு. குழந்தை இல்லாம இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் சோகமாவே இருந்தாரு. அப்போ ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தாரு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமே பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, என்ன பண்றது ஆண்டவரே, எனக்கு என்ன இல்ல, குழந்தை இல்லையே, எல்லா செல்வங்களும் இருக்கு, ஆடு மாடு இருக்கு, வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, ஆனா என்ன இல்ல, குழந்தை இல்ல. நான் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பாருங்க, என் வீட்டு வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், எலியேசர். அவனுடைய குழந்தை தான் எனக்கு இப்ப எப்படி இருக்கு, சுதந்திரவாளி அப்படிங்கிற நிலைமையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்ல இல்ல, இந்த எலியாசருடைய மகன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன்னுடைய மனைவி சாராயினுடைய வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை தான் உன்னுடைய சுதந்திரவாளி. நீ வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரத்தெல்லாம் எண்ணிப்பார், உன்னால என்ன முடியுமா? இந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததி என்ன செய்யும், பெரிய அளவுல பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இதை ஆபிரகாம் நம்பினார். அதுக்கப்புறமா ஆண்டவர் சொல்றாரு, பாரு, உன்னை ஊர் என்கின்ற கல்தேர் தேசத்துல இருந்து நான் தானே கூட்டிட்டு வந்தேன், கூட்டிட்டு வந்து இந்த பாலந்தேன் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்தை உனக்கு கொடுத்தேன் இல்லையா, நான் உனக்கு குழந்தை கொடுக்காம போவேனா அப்படின்னு சொன்னாரு. இது கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே ஆபிரகாம் தான் தெரியுமே, எது நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக என்ன செய்வாரு, பலிபீடம் கட்டி பலி செலுத்துவாரு. அதே போல ஆண்டவர் இதை பேசின உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாட்டுக்கடா, அப்புறம் 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா குஞ்சு, இது எல்லாத்தையும் ஆண்டவருக்காக என்ன செய்தாருன்னு சொன்னா பலி செலுத்தினாரு. அப்படியே டைம் ஆயிடுச்சு, சூரியன் அப்படியே அஸ்தமிக்க போது, சாயங்காலம் ஆயிடுச்சு. ஆபிரகாமுக்கு என்ன ஆயிடுச்சு, தூக்கம் வந்துச்சு. அப்படி தூக்கம் வரும் பொழுது திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. இங்கதான் தம்பி தங்கச்சி கவனமாரு, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? வரக்கூடிய காரியத்தை முன்கூட்டியே சொல்றது. உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு சொன்னாரா, அது இவருக்கு. அது மட்டும் இல்ல, உன்னுடைய சந்ததியார், உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியார் அந்நிய தேசத்துல போய் பரதேசிகளா இருப்பாங்க. பரதேசிகள்னா சொந்தம் இல்லாத. இப்ப ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை சொந்தமா கொடுத்தாரா, ஆனா இவருடைய சந்ததிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு சொந்தமில்லாத இடத்துல போய் இருப்பாங்க. அங்க போய் 400 வருஷம் கஷ்டப்படுவாங்க. ஆனா அங்கிருந்து திரும்ப நான் அவங்களை என்ன செய்வேன், இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவேன். எப்ப தெரியுமா? 4வது தலைமுறையில நான் உங்களை கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏசப்பா சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் ஆபிரகாம் சாராயிட்ட சொல்லியிருப்பாங்களா இல்லையா? சொல்லியிருப்பார்ல. பாரு, ஆண்டவர் எனக்கு காட்சி கொடுத்தாரு, வானத்து நட்சத்திரத்தை பாரு, இதெல்லாம் எண்ணிப்பாரு, உன்னால என்ன கொடுமானா எண்ணிப்பாரு, இந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, அதனால கண்டிப்பா நமக்கு குழந்தை கிடைக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? ஆனா இந்த சாரா என்ன நினைச்சாங்க தெரியுமா? ரொம்ப நாளா இவங்களுக்கும் குழந்தை இல்லையா, அவங்க வீட்டுல வேற எகிப்துல இருந்து வந்த அடிமை பெண் ஆகார் வேற இருக்காங்களா, இவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஒருவேளை இந்த ஆகார் மூலமா நமக்கு குழந்தை பிறக்குமோ அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட போயிட்டு ஒரு தப்பான ஆலோசனை கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆபிரகாமே, நீங்க என்ன பண்ணுங்க, ஆகார கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவ மூலமா எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கட்டும், ஒருவேளை இப்படி கூட ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனா ஆபிரகாம் என்ன யோசிச்சுட்டு இருப்பாரு, ஐயோ தப்பு,
கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கடவுள் எப்படியாவது நம்ம மூலமா தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு இல்லையா? ஆனா சாராய் கேட்கல. ஆனா சாரா என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல எனக்கு குழந்தை வேணும், ஆகாரை நீங்க எடுத்துக்கோங்க, ஆகார கல்யாணம் பண்ணிட்டு அவன் மூலமா எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு குழந்தையை பெற்று கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆபிரகாமுக்கும் வேற வழி தெரியல. அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு ஆகார. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆகார் கர்ப்பமாயிட்டாங்க. பாரு, இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம். ஐயா, ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சாராயும் சந்தோஷப்பட்டாங்க. எப்படியோ நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு. ஆகாருக்கும் சந்தோஷம் இருந்துச்சு. எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. சாராய்க்கு அடிமையா இருந்தது யாரு? ஆகார் தானே. ஆனா ஆகார் இப்ப கர்ப்பவதியாகி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சாராய என்ன பண்ணாங்க, ஒரு அற்பமா பார்த்தாங்க. ஐயோ, உனக்கெல்லாம் குழந்தை பிறக்கல, பத்தியா எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு ஒரு அற்பமா பார்த்தாங்க. இது யாருக்கு பிடிக்கல? சாராய்க்கு பிடிக்கல. நான் தானே என்னுடைய கணவனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அவர் மூலமா தானே உனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு, ஆனா என்னைய போய் இப்படி அற்பமா என்றியே அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உடனே ஆபிராம்கிட்ட போய், ஆபிராமே, நீங்க கவனிச்சு பார்த்துருக்கீங்களா, ஆகார் என்னை இப்ப என்ன பண்றா, ரொம்ப அற்பமான்னு பார்க்கறா, என்னை சரியாவே என்ன செய்யறது இல்ல, நடத்துறது இல்ல, அவ பேச்சு சரியில்லை, அவ நடக்க சரியில்லை, இப்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ ஆபிராம் சொல்லிட்டாரு, இங்க பாரு, நீ சொன்னதுனாலதான் நான் என்ன பண்ணேன், ஆகார கல்யாணம் பண்ணேன். இப்போ ஆகார் உன்னுடைய அடிமை பெண், நீ அவளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய், இதுல என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா? சாராய் ஆகாரை கூப்பிட்டு, இங்க பாரு, உன்னுடைய பேச்சு நடக்க எல்லாமே சரியில்லை, அதனால நீ இனிமே இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. தம்பி தங்கச்சி பாரு, இப்போ ஆகாருடைய வயித்துல குழந்தை இருக்கு, ஆனா சாரா என்ன சொல்றாங்க, நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க. இது நல்லதா? இப்படி செய்யலாமா? அவங்க போன பாதை தப்பு இல்லை, ஏசப்பாவுக்காக காத்திருந்திருக்கணும். அவங்க என்ன சொன்னாங்க, ஏசப்பா உங்களுக்கு ஒரு குழந்தை தருவேன்னு சொல்லியிருக்காருல, காத்து இருக்கணும். ஆனா சாராய்க்கு காத்து இருக்க முடியல, அவசரப்பட்டுட்டாங்க. வேற ஒரு அடிமை பெண்ணை கொடுத்து அவங்க மூலமா குழந்தைய பெற்றெடுக்க சொன்னாங்க. சரி போட்டோம், அப்படிதான் குழந்தை பிறக்குதுன்னா அந்த பெண் கர்ப்பவதியா இருக்கும்போது வீட்டை விட்டு துரத்தலாமா? அப்படி செய்யக்கூடாதுல்ல, அதையும் செஞ்சுட்டாங்க. இப்போ ஆகார் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகேவா? பாய்.